ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சியோட 9th வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் பேபியோட லென்த் 9th வீக்கில் பார்த்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர் அல்லது 0.9 இன்ச்சஸ் வரைக்கும் இருப்பாங்க. வெயிட் வந்து இந்த டைமில் கால்குலேட் பண்ண முடியாது, அக்யூரேட்டாக இருக்காது. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஆலிவ் இருக்கு இல்லையா, அந்த ஆலிவ் சைஸில் தான் இருப்பாங்க. சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். முக்கியமாக உங்கள் பேபியோட 9th வீக்கில் அவங்களோட நாக்கு வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். நாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போது வளர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் உங்கள் பேபியோட அவங்களோட வாயை வந்து இப்போது இந்த வாரத்தில் ஓப்பன் பண்ண முடியாது. 11 வாரம் அல்லது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாயை வந்து திறந்து மூட முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கைகள் கால்கள் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கும். அவங்களுக்கு கை விரல்கள் கால் விரல்களுக்கான அந்த அமைப்பு எங்கே வரும் அப்படின்ற அந்த அமைப்பு கோடு கூட இருக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிடும். இந்த டைமில் அதோட அமைப்பு வந்து வந்துடும். ஆனால் அந்த விரல்கள் வந்து கை விரல்களும் கால் விரல்களும் செப்பரேட்டாக தனித்தனியாக ஆயிருக்காது. இது வந்து 11 வாரத்துக்கு மேலே தான் அவங்களோட விரல்கள் வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வலை மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும். அவங்களோட கை விரல்களும் கால் விரல்களும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காது, ஒட்டி தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். ஸோ இதுதான் 9th வீக்கில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.